विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयम् करुणालयम् नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम्। मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। ओम अथ खलु आत्मसम्मितम् अतिमृत्यु सप्तविधगुं सामोपासीत हिंकार इति त्रयक्षरं प्रस्ताव इति त्रयक्षरं तत्समम् आदिः इति द्वयक्षरं प्रतिहार इति चतुरक्षरं तथा इह एकं तत्समम् उद्गीत इति त्रयक्षरम् उपद्राव इति चतुरक्षरं त्रिभिः समं भवति। अक्षरम् अतिशिष्यते त्रयक्षरं तत्समम् निधनमिति त्रयक्षरं तत्सममेव भवति। तानि हवा एतानि द्वाविंशति अक्षराणि एकविंशति आदित्यम् आप्नोति एकविंशो वा इतः असौ आदित्यः द्वाविंशेन परमादित्याद् जयति तन्नाकं तद्विशोकम् आप्नोति। क आदित्यस्य जयं परोह अस्य आदित्यजयात् जयः भवति। एतदेवं विद्वान् आत्मसम्मितम् அதிமிருத்யு சாமோபாஸ்தே சாமோபாஸ்தே. இந்த சப்தவித சாமோபாசனையில அதிமிருத்யு என்கின்ற இந்த சாமோபாசனை மிருத்யு ஆதித்யா தஸ்ய அதிதரணம் தஸ்ய அதிதரணாய இதம் சாமம்னு ஆரம்பிச்சார். இதுல 4 வரைக்கும் பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். குயிக்லி ரீகலெக்ட் பண்ணிட்டு மேல போலாம். ஆத்மசம்மிதம் உபாசனம். ஆத்மசம்மிதம்னா தனக்குள்ளேயே ஒண்ணு சமம் எல்லாம் சமமா இருக்கு அப்படின்னு அந்த சாமத்தினுடைய நாமோபாசனை. சாமத்தினுடைய ஏற்கனவே உத்கீதம்ங்கிறதுல எப்படி அக்ஷரங்களை வச்சு உபாசனை பண்ணமோ அது மாதிரி இங்கேயும் இந்த சப்தவித சாமத்தினுடைய நாமங்கள் இருக்க ஹிங்காரம் பிரஸ்தாவம் ஆதிஹி உத்கீதம் இது மாதிரி இருக்கக்கூடிய நாமங்கள்ல ஆத்ம சம்மிதம் மெஷர்டு அளவை அதனுடைய அளவையே ஒன்னோட ஒண்ணு அளவுல சமமாக ஸ்வ அவயவ துல்லியத்தையா மிதம் அப்படின்னார் பாஷிகாரர். அதனுடைய அவயவங்கள் எல்லாம் துல்லியமா இருக்கு சமமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு உபாசனை. அப்படி பண்ணி அதுக்கப்புறம் மிருத்யுவாகி ஆதித்யனை இது தாண்டுகிறது தாண்டி எடுத்துன்னு போகிறதுங்கிறதாக சாமம் இந்த சாமம் ஆதித்யனை விட உயர்ந்தது. ஆதித்யனை விடனா இங்க மிருத்யு
அதிமிருத்யு இது உபாசித்த. அதுல முதல்ல ஹிங்காரஹா இது திரையக்ஷரம். ஹிங்கார அப்படிங்கிறது 3 அக்ஷரம்னு பார்த்தோம். அதே மாதிரி பிரஸ்தாவம் அதுவும் திரையக்ஷரம். அதனால ரெண்டும் சமமா இருக்கு. ஹிங்காரமும் பிரஸ்தாவமும் சமம். அடுத்தது ஆதிஹி இது துவயக்ஷரம். ஆதிஹின்றது ஓங்காரம்னு பார்த்தோம். சங்கியாபூரணே அப்படின்னு வேற சொன்னார் பாஷ்யக்காரர். இந்த ஓங்காரத்து 7ங்கிற நம்பரை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஓங்காரத்தை தனியா எடுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆதிஹி அப்படிங்கிறது ஆதி 2 அக்ஷரம். பிரதிஹாரங்கிறது 4 அக்ஷரம். 2 4. இந்த 4லேருந்து 1 எடுத்து இந்த பக்கம் போட்டா ஆதி பிர 1, திஹார 2, இங்க 3 அங்க 3, அதுவும் சமந்தான் அப்படின்னு அதையும் உபாசி. பேசிக்கலி மொத்தம் 6. 6 2ஆ பிரிச்சுக்கிறது. இங்க 2 4ன்னு பிரியறதுக்கு பதிலா 3 3ஆவும் பிரிக்கலாம் அப்படின்றதுதான் தாத்பரியம். ஏன்னா சாமங்கிறது அர்த்தமோட மந்திர சப்தம் தானே விசேஷம். சப்த விசேஷம் இருக்கிறதுனால இந்த அக்ஷரங்களை நீ 2 4ங்கிறத 3 3ஆவும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்து ஆதியும் பிரதிகாரமும் சமந்தான் அப்படின்னு அதையும் சொல்லிட்டு, அடுத்ததாக இருக்கிறது உத்கீதம். உத்கீத அதுவும் 3 அக்ஷரம். உத்கீத இது திரையக்ஷரம். உபத்ரவ இது சதுரக்ஷரம். உபத்ரவங்கிறது 4 அக்ஷரம் இருக்கு. அப்போ இங்க எப்படி ஒன்னாக்குவேன்னா, உத்கீதத்துல 3, உபதிரவத்துல இருக்கிற 4லேருந்து ஒரு 3 எடுத்துட்டேன்னா 3 3 சமம் ஆயிடுது. மீதி 1 தானே இருக்கு. அந்த 1 அக்ஷரமாக ஒரே அக்ஷரமா இருக்கிறதுனால அந்த அக்ஷரம்ங்கிறது 3 எழுத்து, அதனால அதுவுமே 3 தான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. சமம் பவதி அக்ஷரம் அதிசிஷ்யதே த்ரீ அக்ஷரம் தத் சமம் திரையக்ஷரமேவ பவதி. அதனால அங்கேயும் அக்ஷரம்ன்ற பதம் தான் இருக்கிறதுனால அதுவும் 3 தான் அப்படின்னு உபாசி. இது வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்புறம் கடைசியாக நிதனம். திரையக்ஷரம் தத் சமமேவ பவதி தானிஹவா ஏதானி 22 அக்ஷராணி. கடைசியா இருக்கிறது நிதனம். அதுவுமே 3 திரையக்ஷரம் தான். இப்போ எல்லாமே ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதுல பார்த்தோம்னா மொத்தம் 7 இருக்கு இல்லையா? 7 என்னென்ன? இங்காரம், பிரஸ்தாவம், ஓம்காரம், இது ஆதி என்ன, அப்புறம் இந்த 2 உத்கீதம், உபத்ரவம், நிதனம். இதெல்லாம் மொத்தம் 7 இருக்கு. ஒன்னே ஒண்ணு மட்டும் அக்ஷரமாக தாண்டி இருந்தது. அப்போ 21, 7 3 21, அதோட ஒரு 1 கூட்டிக்கணும். அப்ப 22 இருக்கு. அந்த 22 அக்ஷரம் இங்க இருக்கிறதா இது சொல்றது. நிதனமிதி திரையக்ஷரம் தத் சமமேவ பவதி. நிதனம்ங்கிற திரையக்ஷரம் 3 தான். ஏவம் திரையக்ஷர சமதையா தாமத்துவம் சம்பாத்திய. தாமத்துவம்னா சேம்னஸ், ஈக்குவாலிட்டி. சம்பாத்திய யதா பிராப்தானி ஏவ அக்ஷராணி சங்கியாயந்தே. அப்போ யதா பிராப்தம் இருக்கக்கூடிய இந்த அக்ஷரங்களை எண்ணும் பொழுது எவ்வளவு வருது? தானிஹவா ஏதானி சப்தபக்தி நாமாட்சராணி 22. இந்த 7 பக்தியா இருக்கிறது ஒவ்வொன்றும் 3 கூட்டின்னு வந்துட்டு ஒண்ணுத்துல மட்டும் 4 இருக்கு. அப்படிங்கிறதுனால 22 21 22 இருக்கு. அடுத்தது ஏகவிம்சதி ஆதித்யமாப்னோதி ஏகவிம்சோ வா இதஹ அசௌ ஆதித்யா 22 பரமாதித்யாஜயதி தன்னாகம் தத்விசோகம். ஏகவிம்சதி ஆதித்யன் 21 கலையோடு கூடியது. அதுதான் இங்க ஏகவிம்சதி ஆதித்யம். அந்த 21 அக்ஷர சங்கியமாக இருக்கக்கூடிய ஆதித்யனை அடைந்து ஏகவிம்சோவா இதஹா. அதுக்கப்புறம் இதஹா அசௌ ஆதித்யா. இந்த 21 கலையோடு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஆதித்யன் அசௌ 22 பரம ஆதித்யா ஜெயதி. இந்த துவாவிம்சம் இருக்க 22 அக்ஷரம். இந்த 22 அக்ஷரத்தினால் அதிசிஷ்டமாக ஒரு அக்ஷரம் கூடுதலா இருக்கிறதுனால அந்த மிருத்யுவாகிய ஆதித்யனை ஜெயதி ஆப்னோதிங்கிறார் பாஷ்யக்காரர். தன்னாகம் தத்விசோகம். சோகம் இல்லாத தன்மை இது அடைகிறது.
எது? இந்த 22 அக்ஷரமுடைய சாமமானது சோக தரணத்திற்கு காரணமாகிறது. ஏன்னா இது மிருத்யுவையும் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு உபாசனை. தத்ர ஏகவிம்சதி அக்ஷர சங்கியா ஆதித்யமாப்னோதி மிருத்யும். 21 அக்ஷரமாகிய ஆதித்யன். எப்படி? யஸ்மாத் ஏகவிம்சா இதா அஸ்மால் லோகா ததோ ஆதித்யா சங்கியா. அது ஸ்ருதிதான் பிரமாணம். ஐத்திரேய பிராமணத்துல 12 மாசாக பஞ்ச ரிதவः த்ரய இமே லோகாः அசௌ ஆதித்யः ஏகவிம்சஹான்னு ஐத்திரேய பிராமணத்துல இருக்கு. ஆதித்யன் 21 அலையோடையது, சங்கையுடையது. எப்படி? 12 மாசாக 12 மாசங்கள் இருக்கு. அப்ப பஞ்ச ரிதவஹா 5 ரித்துக்கள். 6 சொல்றோம், அதுல 2 சேர்த்து 5ஆக சொல்றது ஸ்ருதி. இமே லோகாஹா த்ரயஹா 3 லோகங்கள் இருக்கு. பூர்புவஸ்வஹான்னு 3 லோகங்கள். இல்லைன்னா நம்ம பூலோகம், அதோலோகங்கள், மேல இருக்கிற லோகம்னு ஸ்வர்லோகங்கள்னு, அதான் பூர்புவஸ்வஹா. இந்த மாதிரி 3 லோகம். எவ்வளவு ஆச்சு? 12, 12, 17, 3, 20. அசௌ ஆதித்யா. இந்த ஆதித்யன் ஒன்னோட சேர்த்தோம்னா மொத்தமா இங்க இருக்கக்கூடியவை 21ஆக இருக்கு. மிருத்திலோகம். ஆதித்யன் சொன்னா கூட இங்க ஆதித்யனுக்கு சோலார் சிஸ்டம்னு எடுத்துக்கலாம் நம்ம, இல்லையா? சோலார் சிஸ்டம்னு எடுத்துட்டோம்னா இங்க மொத்தம் 21 அம்சம் இருக்கு. இது ஸ்ருதே. அப்ப இது 21ன்னா சாமம் 22ஆ இருக்கே, அப்ப அதையும் தாண்டியதாக இருக்கு அப்படின்னு நீ உபாசி. ஆலம்பனம் தான் இது. என்ன சார் லாஜிக்கு? நம்பர் கவுண்டை வச்சு இது அதை தாண்டிடுதுன்னு சொல்ல முடியுமாலாம் கேட்கக்கூடாது. அது ஒரு உபாசனை. இது 22 ஒண்ணு தானே எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப ஜஸ்ட் அபோவ் இட் அப்படின்னு அர்த்தம். அதிசிஷ்டேன துவாவிம்சேன அக்ஷரேன பரம் மிருத்யோஹோ ஆதித்யா ஜெயதி ஆப்னோதி இத்யர்த்தா. இந்த அதிசிஷ்டம்னா மீதி இருக்கக்கூடிய துவாவிம்சேன அக்ஷரேன 22வது அக்ஷரத்தினால் பரம் மிருத்யோஹோ ஆதித்யாது அந்த மிருத்யுவை தாண்டி ஜெயிக்கிறது, இல்லையா? எச்ச தது ஆதித்யாத் பரம் கிம் தது. அது எது? அகம். அகம் அகம் கம் இது சுகம். கம்னா சுகம். தஸ்ய பிரதிஷேதா அகம். சுகம் இல்லாத தன்மைக்கு அகம்னு பெயர். அந்த சுகம் இல்லாதது தன் நபவதி அப்படின்னா அகம். அசுகமானது இல்லாததுன்னு அர்த்தம். கமேவ இத்தியர்த்தகான்னு சொல்லிட்டார். அப்ப அது சுகம்தான். ஏன்? அமிருத்யு விஷயத்வாத். மிருத்யு இல்லாத இருக்கிறதுனால. மிருத்யுவே அசுகம் தானே. எப்படி இருந்தாலுமே மிருத்யுங்கிறது ஒரு அசுக சம்பந்தம் இருக்கக்கூடியதுதான், ட்ரபிளிங் தான். அதனால அது இல்லாததுனால நான் அகம் அமிருத்யு விஷயத்வாத் விஷோகம் சதது. சோகம் இல்லாதது அது. விகத சோகம் மானச துக்க ரஹிதமித்யர்த்தா. அப்போ மானச துக்கம் இல்லாத தன்மை இந்த சாமத்துக்கு இருக்கு. சாமம் பாடும் பொழுது மனசாந்தி ஏற்படுறது. தது ஆப்னோதி இதி. ஆப்னோதி ஆதித்யஸ்ய ஜெயம் பரஹா அஸ்ய ஆதித்ய ஜயாத் ஜெயஹ பவதி. ஏததேவம் வித்வான் ஆத்மசம்மிதம் அதிமிருத்யு சப்தவிதகும் சாமோபாஸ்தே. இப்போ பலன். சாமமானது அந்த துவாவிம்சதியா இருந்து மிருத்யு அதிதரணம் பண்ணதுன்னா அதை யாரு உபாசிக்கிறாளோன்னு இங்க ஏத்த தேவம் வித்வான். யார் இந்த உபாசனையை அறிந்து உபாசிக்கிறானோ அவன் இந்த அதிமிருத்யுவை அடைகிறான். ஆதித்ய ஜெயத்தை மிருத்யு ஜெயத்தை அடைகிறான் அப்படின்னு இங்க பலஸ்துதியோட இந்த கண்டம் பூர்த்தியாருது. உக்தஸ்ய ஏவ பிண்டிதார்த்தமாக ஏகவிம்சதி சங்கியா ஆதித்யஸ்ய ஜெயம் அனு பரஹாஹ அஸ்ய ஜெயம் ஏவம் விதஹ ஆதித்ய ஜயாத் மிருத்யுகோச்சராத் பரஹா ஜெயஹ பவதி.
द्वाविंशति अक्षर संख्या इत्यर्थः. அதனால அந்த 21 சங்கை எண்ணிக்கை உடைய ஆதித்யனை ஜெயித்து விட்டு இந்த விதமாக ஏவம் விதா ஆதித்ய ஜெயாத், ஆதித்யன்னா இங்க மிருத்யு, ஆதித்ய ஜெயத்தினால், அதனால்தான் பாஷிகாரர் மிருத்யுகோச்சராத் பரஹா ஜெயா பவதி. அதனால மிருத்யுவை ஜெயித்தவனாக யார் ஆகிறா? துவாவிம்சதி அக்ஷர சங்கையா, இந்த 21 அக்ஷர சங்கையினால சாமம் ஜெயிக்கிறது. ஏத்த தேவம் வித்வான், இவ்வாறாக சாமத்தை உபாசிக்கின்றவன். இங்க வித்வான்றது உபாசனை, உபாசனையும் வித்யாக பல இடங்கள்ல சொல்லப்படுறது இல்லையா? அப்போ இங்க இந்த மாதிரியாக வித்வான் அறிந்து உபாசிக்கின்றவன் இத்தியாதி உக்தார்த்தம் இதெல்லாம் சொல்லப்பட்டதுதான். எது ஏற்கனவே பல தடவை என்ன ஆத்ம சம்மிதம் அதிமிருத்யு ஏத தேவம் பவதி ஜெயாத் ஜெயா, இதெல்லாம் ஜெயிக்கிறான்னு அர்த்தம். தஸ்ய ஏதது யதோக்தம் பலம், சொல்லப்பட்ட பலன் ஸ்ருதி சொல்றது. எப்படி இந்த பலன் கிடைக்கும்னு கேட்கக்கூடாது. ஸ்ருதி இப்படி பண்ணா இந்த பலன் மிருத்யு தரணம் கிடைக்கிறது, சுகம் தன்மை கிடைக்கிறது. அப்போ அந்த மாதிரி நீ உபாசி. சாமோபாஸ்தே சப்தவிதகம் சாமோபாஸ்தே சாமோபாஸ்தே. ஏன் 2 தடவை சொல்றதுன்னா த்விஹி அபியாசா சப்தவிதி சப்த வித்ய சமாப்தியர்த்தா, 7 விதமாக பிரித்து சாமோபாசனம் பண்றது அப்படிங்கிறது இதோட முடியாது. அதனால 2 தடவை. எப்பவுமே ஒண்ணு பூர்த்தி ஆச்சுன்னா இந்த வீப்ஸா இருக்கும் அபியாசம், துவிரபியாசா. அதனால இந்த சப்தவித சாமோபாசனை இதோட முடியறது அப்படின்னு 10வது இத்தி தசம கண்ட பாஷ்யம் ஏகாதச கண்டா 2வது அத்தியாயத்துல 11வது கண்டா மனோ ஹிங்காரஹ வாக் பிரஸ்தாவஹ சக்ஷுஹ உத்கீதஹ ஸ்ரோத்ரம் பதிஹாரஹ பிராணோ நிதனம் ஏதது காயத்ரம் பிராணேஷு புரோதம். இப்ப அடுத்த உபாசனை இதுவுமே திருப்பியும் பஞ்சவித சாமோபாசனையாக தான் தெரியறது இல்லையா? ஆனால் இங்க ஒரு வித்தியாசம் என்னன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் சாமம் அத இங்க உபாசனை. இப்ப காயத்ர சாமம், அப்புறம் ரத்தந்தர சாமம், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு விதமான சாமத்தை எப்படி உபாசிக்கிறது. அந்த பர்டிகுலர் சாமம் காயத்ர சாமம்ங்கிறது சாமத்துல விசேஷமான ஒரு சாமம். ரத்தந்தர சாமம்ங்கிறதும் ரொம்ப ஃபேமஸ். இப்படி நானே நெட்ல போய் சர்ச் பண்ணேன். இந்த ரத்தந்தர சாமன்றதே தனியாக இருக்கு, போய் பார்க்கலாம் யூடியூப்ல எப்படி ரத்தந்தர சாமம் பாடுறான்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் சாமத்தையும் எடுத்து உபாசிக்கிறதுன்னு இங்க இதெல்லாம் சாமவேதிகளுக்கான உபாசனை தான். நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம இதை எப்படி பண்றதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவாவா ஏதாவது பண்ணிக்க வேண்டியதான். ஈவன் தோ பாஷ்யக்காரர் சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் பண்ணணும், இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இருந்தாலும் நமக்கு இது சாமம் அதுக்கு மேல ரிலவெண்ட் இல்லையே அப்படிங்கிறதுனால சொல்றேன். இங்க 5 விதமாக காயத்ர சாமம் சொல்லப்படுறது. மனோ ஹிங்காரா, மனசு ஹிங்காரமாகவும் வாக் பிரஸ்தாவமாகவும், இதெல்லாம் நமக்கே புரியும் கேட்கும் பொழுது. சக்ஷு உத்கீதா, கண் உத்கீதம், காது பிரதிகாரம், பிராணன் நிதனம். இப்படி காயத்ர சாமமானது இங்க உபாசிக்கப்படணும். பிராணேஷு புரோதம், இந்த பிராணனாக ஸ்தோத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது எது? காயத்ரம். ஓகே, அதனால இதை இப்படி உபாசின்னு சொல்றது வேதம். வினா நாம கிரகணம் பஞ்சவிதஸ்ய சப்தவிதஸ்ய சாம்னஹா உபாசனமுக்தம். நாம கிரகணம் இல்லாமல் இந்த சாமத்தை தான் இப்படி உபாசிக்கணும்னு சொல்லாம பொதுவாக சாமத்திற்கு இப்படி உபாசனைன்னு பஞ்சவித சாமமும் பஞ்சவித உபாசனையும் சப்தவித உபாசனையும் சொல்லப்பட்டது. அத இதானீம் காயத்ராதினா காயத்ராதி நாமகிரகண பூர்வகம் விசிஷ்ட பலானி சாமோபாசனாந்தராணி உச்சந்தே. இப்ப என்ன அடுத்ததாக என்ன உபாசனைன்னா காயத்ராதி நாமகிரகண பூர்வகம், காயத்ர சாமம், ரதந்தர சாமம்ன்ற மாதிரியான வாமதேவ சாமம், இப்படி தனிப்பட்ட சாமங்களை எடுத்து அதை அந்த நாமத்தோட இந்த சாமத்தை இப்படி உபாசி அந்த சாமத்தை அப்படி உபாசின்னு விசிஷ்ட பலானி, அதுக்கு ஒரு விசேஷ பலத்தை சொல்லி சாமோபாசனாந்தராணி உச்சந்தே. அப்போ வேற விதமான உபாசனைகள் இங்கு
சொல்லப்படுகிறது. யதாக்கிரமம் காயத்ராதீனாம் கர்மணி பிரயோகா ததா ஏவ மனோஹிங்காரः மனசா சர்வகரண விருத்தீனாம் பிராதம்யாத். அப்போ இந்த கர்மால இந்த காயத்ர சாமத்தை பிரயோகம் பண்ணும் பொழுது இந்த விதமாக நீ உபாசிக்க வேண்டியது எது? மனஹா ஹிங்காரஹா, மனசு ஹிங்காரம். ஹிங்காரம்ங்கிற சாமம் மனசு அப்படின்னு. மனசா சர்வ கரண விற்த்தினாம் பிராதம்யாத், மனசிலிருந்து தான் எல்லா கரண விற்த்திகளும் ஆரம்பிக்கிறது. மனசு நினைச்சாதான் கண்ணு பார்க்கறது, மூக்கு சுவாசிக்கிறது, இந்த மாதிரி. எஸ்பெஷலி ஞானேந்திரியம் கூட மனசோட இதை அபேட்சிக்கலைன்னாலும் கர்மேந்திரியங்கள்லாம் மனசு தானே ஆதாரம். மனசுனால நினைச்சதுக்கு அப்புறம் தானே கை கால்லாம் இயங்கிறது. அதனால பிராதானியம் மனசுதான் அப்படிங்கிறதுனால அதுதான் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால பிராதம்யாத். அடுத்தது ததானந்தர்யாது வாக் பிரஸ்தாவஹா சக்ஷு கீதஹா சிரைஷ்டியாது. அடுத்ததாக வாக். தது ஆனந்தர்யாத் வாக், அதுக்கப்புறம் வருது. எதுக்கப்புறம்? மனசுக்கு அடுத்ததாக மனசுல நினைச்ச உடனே அது பேசுறான் இல்லையோ, அதனால பேச்சு ரெண்டாவதா வர்றதுனால அது பிரஸ்தாவம். மூணாவது சக்ஷு உத்கீதா சிரைஷ்டியாது. சக்ஷு கண்கள் உத்கீதம். ஏன் உத்கீதம் சிரேஷ்டம்? எப்பவுமே நம்ம பார்த்திருக்கோம், சாமத்துல உத்கீதம் தானே பிரதானம். அது மாதிரி இந்திரியங்கள்ல கண்ணு பிரதானம். அதனால சிரேஷ்டமா இருக்கிறதுனால உத்கீதம் கண்ணுக்கு சமம். ஸ்ரோத்ரம் பிரதிஹாரஹா பிரதிஹிருதத்வாத். காது பிரதிஹாரம். பிரதிஹாரம்னா என்ன? உள்வாங்கிறதுன்னு அர்த்தம். பிரதிஹாரம்ங்கிறது காது சப்தத்தை உள்வாங்கிறது இல்லையா? அதனால ஸ்ரோத்ரம் பிரதிஹாரஹா பிரதிஹிருதத்வாத். அதனால காது பிரதிஹாரத்திற்காக ஜானி. பிராணோ நிதனம் யதாப்தானாம் பிராணே நிதனாத் ஸ்வாபகாலே. பிராணந்தான் நிதனம். நிதனம்னா முடிவடைந்ததுன்னு அர்த்தம் இல்லையா? தட் விச் ஹாஸ் ரிசால்வ்டு. அது ஏன் பிராணன்னா, சுவாபகாலே தூங்கும் பொழுது எல்லா இந்திரியங்கள் எல்லாம் பிராணத்துல தான் போய் ஒடுங்கிடுறது. பிராணன் ஒண்ணுதான் அப்ப இருந்துருக்கு. மற்ற எல்லாம் கண்ணு காது மூக்கு இது அத்தனையும் போய் ஒடுங்கிடுறது. பிராணே நிதனாத் சுவாபகாலே. அதனால இங்க நிதனத்துக்கு பிராணம் சமம் அப்படின்னு உபாசி. ஏதத் காயத்ரம் சாம பிராணேஷு புரோதம் காயத்ரியா பிராண சம்ஸ்துதத்வாத். இந்த காயத்ர சாமம்ங்கிறது பிராணனை ஸ்தோத்திரம் பண்றது. அதனால இது பிராணனோடு சொல்லப்படுகிறது. அடுத்தது ச ஏவம் ஏதத் காயத்ரம் பிராணேஷு புரோதம் வேத பிராணி பவதி சர்வமாயுரேதி ஜோக் ஜீவதி மகான் பிரஜயா பசுபிஹி பவதி மகான் கீர்த்தியா மகாமனாக சியாது தத்விரதம். இது பலஸ்துதி. இந்த மாதிரி யாரு காயத்ர சாமத்தை பிராணத்துல போட்டதாக உபாசிக்கிறானோ, பிராணி பவதி சர்வமாயுகு, அவன் எல்லா விதமான ஆயுஷையும் அடைகிறான். 100 வருஷம், சதம் வருஷானின்னு சொல்லிட்டார் பாஷ்யக்காரர். ஜோக் ஜீவதி, நல்ல பிரகாசத்தோடு வாழ்கிறான். மகான் பவதி, ஒரு பெரிய தன்மையை மகத்தன்மையை அடைகிறான். பிரஜையா, குழந்தை குட்டியோடு எல்லாரோடும் கூட. பசுபிஹி சகா, பசுக்கள், அப்புறம் கீர்த்தி புகழ், இப்படி நல்ல மனசோடு. மகாமனாஹா சியாது தத்விரதம். இதெல்லாம் ஆசீர்வாதம், சுத்தி கொடுக்கிறது. பிரகாசமான வாழ்வு, நல்ல சந்தானங்கள். பசுங்கிறது தனத்தினுடைய லட்சணம். ஸ்ருதி காலத்தெல்லாம் பசு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தனவான்னு அர்த்தம். பசுமாடு நிறைய இருக்கிறவன் தான் அப்ப பணக்காரன். அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ரீ இருக்குன்னு அர்த்தம் அவன்கிட்ட. அதே மாதிரி புகழ், பெரிய மனது, இதெல்லாம் கிடைக்கும் இந்த காயத்ர பிராணோபாசனம் பண்ணேன்னா அப்படின்னு பலஸ்துதி. பாஷ்யா சஹா யஹா ஏவம் ஏதத் காயத்ரம் பிராணேஷு புரோதம் வேத பிராணி பவதி அவிகல கரணோ பவதி இத்யேதத். அவனுடைய இந்திரியங்கள்லாம் ரொம்ப விகலம் இல்லாமல் ஆகும், பலவத்தாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும், வீரியவத்தாக இருக்கும். சர்வமாயுரேதி,
எல்லா விதமான ஆயுசு. சர்வமாயுசுனா சதவருஷாணி, 100 வருஷம் வாழ்வான். சர்வமாயு புருஷஸ்ய இது ஸ்ருதேஹே, ஸ்ருதி சொல்லியிருக்கு சதம் வருஷாணி சர்வமாயு. சர்வமாயுன்னா 100 வருஷம்னு ஸ்ருதி சொல்லி இருக்கிறதுனால இங்க சர்வமாயு ஏத்தின்னு சொல்லும் பொழுது 100 வருஷம் வாழ்வான்னு அர்த்தம்னு சொல்றார். ஜோக் உஜ்வலஹா சஞ்சீவதி, பிரகாசமாக வாழ்கிறான். மகான் பவதி பிரஜாதிபிஹி, பிரஜைகள் எல்லாம் பெற்று மகானாக பெரியவராக இருக்கிறான். மகான் கீர்த்தியா, புகழ்னாலும் அவன் உயர்வை அடைகிறான். காயத்ரோபாசகஸ்ய ஏதத் விரதம் பவதி, இந்த காயத்ர சாமத்தினுடைய உபாசனம் பண்றவாளுக்கு இதுதான் உபாசனை, இதுதான் பலன். யத் மகாமனாகா அக்ஷுத்ர சித்தா சியாத்து, புத்தி விஷாலத்தன்மை அடையும், சுத்திர தன்மையாக இருக்காது, பிராட் மைண்டட்னஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பர்சனுக்கு அப்படின்னு அது பலம். இது ஏகாதச கண்டபாஷ்யம், இது 11வது கண்டம். ஃபாஸ்டா போறோம் ஏன்னா இது பேசிக் ஒரு மாதிரி ரெப்படிஷன் தானே. துவாதச கண்டஹா 12வது. அபிமந்ததி சஹிங்காரஹ தூமஹ ஜாயதே தப்பிரஸ்தாவஹ ஜ்வலதி சௌத்கீதஹ அங்காரா பவந்தி தப்பிரதிஹாரஹ உபசாம்யதி தன்னிதனம் சம்சாம்யதி தன்னிதனம் ஏதத் ரதந்தரம் அக்னௌ புரோதம். இப்ப ஏற்கனவே பிராணனுக்கு எது சொல்லிட்டு காயத்ரா, காயத்ரம்ங்கிறது பிராணனோட புரோதம் இல்லையா, காயத்ரம்ங்கிற சாமம். இது என்ன ரதந்தர சாமம். ரதந்தர சாமம் எதோட கோர்க்கப்படுறதுன்னா அக்னௌ புரோதம், அக்னி. அக்னியினுடைய லைஃப் எப்படியோ அந்த மாதிரி இது இந்த ரதந்தர சாமம். இப்ப இதே 5 எடுத்துட்டா அபிமந்ததி சஹிங்காரா, மந்தனம்னா கடையிறது, நெருப்ப கடைஞ்சு எடுக்கிறது. அந்த மந்தனம் பண்ற மொழியோ அந்த இதுல எல்லாம் பார்ப்போம், சோமயாகம் இந்த மாதிரி. ஈவன் கும்பாபிஷேகத்துல கூட அக்னி மந்தனம் பார்த்திருக்கோம், அக்னியை கடையறதுன்னு சொல்றது. அப்போ அந்த கடைஞ்சி அதுல வர்ற பொறி அதை தென்னை மட்டை அதுல கலெக்ட் பண்றது, புகை வரும், அதுக்கப்புறம் பொறி வரும், அப்புறம் ஜுவலனம் ஆகும். அப்புறம் அந்த ஜுவலனம் கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கும், அதுக்கப்புறம் அக்னி இல்லாம போயிடுறது இல்லையா. அந்த 5க்குள்ள இந்த ரதந்தர அக்னி, இந்த ரதந்தர சாமத்தை உபாசிக்கிறது. அப்போ அபிமந்தா, அபிமந்தனம்ங்கிறது ஹிங்காரஹா, கடையறதுங்கிறது ஹிங்காரம். தூமஹா ஜாயத்தே சகா பிரஸ்தாவஹா, முதல்ல புகை ஏற்படுறதே, இதை வச்சுட்டே இருந்தா கடைய முதல்ல புகை தான் வரும், அந்த புகை ஏற்படுறது பிரஸ்தாவம். ஜுவலதி சகா உத்கீதா, அக்னி ஜுவலனமாய் எரியறதுங்கிறது உத்கீதம். அங்காரா பவந்தி பிரதிஹாரஹா, அக்னி திருப்பி உள் வாங்கிறதோ இல்லையோ அதுக்கு பிரதிஹாரம். உபசாமியதி தன்னிதனம் சம்சாமியதி தன்னிதனம், நிதனத்துக்கு 2 சொல்றது, ஒண்ணு உபசமனம், இன்னொன்னு சம்சமனம். உபசமனம்னா அக்னி சூடு இருந்தபடியே ஒடுங்கிறது, திறந்து பார்த்தா உள்ள சூடு இருக்கும். இன்னொன்னு சூடே இல்லாம போயிடுறது, ரெண்டுமே நிதனம்தான். ஏதத் ரதந்தரம் அக்னௌ புரோதம், இப்படி ரதந்தர சாமத்தை அக்னியில உபாசின்னு சொல்றது. அபிமந்தாதி சஹிங்காரஹா பிராதம்யாத், ஆரம்பத்துல இருக்கிறதுனால அபிமந்தனம் ஹிங்காரஹா. அக்னே தூமஹா ஜாயதே சப்ரஸ்தாவஹா, நெருப்பினுடைய புகை அடுத்ததாக ஏற்படுறது, அது பிரஸ்தாவம். ஆனந்தர்யாத், 2வதா வர்றதுனால, அதாவது கடையறதுன்றது முதல்ல, அடுத்ததாக வர்றது புகை, அதனால ஹிங்காரத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரஸ்தாவம் புகை அப்படின்னு. ஜுவலதி ச உத்கீதா, பிரகாசிச்சு எரியறதுங்கிறது உத்கீதம். ஏன் அவிசம்பந்தா சிரேஷ்டியம் ஜுவலனஸ்ய, எரியறதுதான் பிரதானம். ஏன் பிரதானம்னா அங்கதானே ஹவிஸ் ஆகுதி கொடுக்குற, அதனால ஹவிஸ் சம்பந்தம் இருக்கிறதுனால அது சிரேஷ்டம் அப்படின்னு சொல்றார் பாஷ்யக்காரர். அங்காரா பவந்தி ச பிரதிஹாரஹா, அங்காராணாம் பிரதிகிருதத்வாது, தன்னுடைய அங்கங்களை உள்ளே இழுத்து கொண்டு நெருப்பு பொல பொலன்னு எரிஞ்சது சும்மா சிம்பிள் ஃப்ளேமா ஆயிடும் பாரு, அது பிரதிகாரம்னு. உபசமஹா தாவசேஷத்வாத் அக்னேஹ, அவசேஷம், அவசேஷம்னா பேலன்ஸ், கொஞ்சோண்டு ஹீட் இருக்கக்கூடிய அக்னிக்கு உபசமம்னு பெயர். சம்சமஹா நிஸ்தேஷ உபசமஹா, கொஞ்சம் கூட சூடே இல்லாம கம்ப்ளீட்டா ஒடுங்கி போயிடுறது சம்சமம். சமாப்தி சாமானியாத் நிதனம், ரெண்டும் ஆப்தி சாமானியம் இருக்கிறதுனால ரெண்டும் நிதனம்.
ஏதது ரதந்தரம் அக்னோ புரோதம். இதுதான் ரதந்திர சாமம் அக்னியோட சம்பந்தப்படுத்துறது. மந்தனேகி அக்னிர் கீயதே. இதுக்கப்புறம் பலஸ்துதி நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.